நீயே சொல்லு சாரதா, அப்படி என்ன ஆர்த்தி கொலையா பண்ணிட்டா? ஏதோ சின்ன பொண்ணு, அறியாத வயசு, அந்த படுபாவி பேச்சுல ஏமாந்து போய் தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவளை ஒரே அடியா தலைமொழி விடுறதா? அக்கா சொல்றத கேட்டல்ல அபி, நல்லா யோசிச்சு பாரு. என்ன இருந்தாலும் அவ உன் தங்கச்சி தானே. அதான் சித்தி வேதனையே. அவ என் தங்கச்சி, இந்த குடும்பத்தோட எல்லா கஷ்டத்தையும் பார்த்தவ. அப்படிப்பட்டவ நம்ம எல்லாரோட தலையிலயும் கல்ல தூக்கி போட்டு போயிட்டாளே, அதுதான் என்னால தாங்க முடியல. அபி, அதான் அவ பண்ணது தப்புன்னு எல்லாரும் சொல்றோமே. தப்பு பண்ணவளுக்கு தண்டனை உண்டு, நான் அதுதான் சொல்றேன். அபி, அவளை தண்டிக்கணும்னு நீயா நினைக்கிற? என்னால நம்ப முடியலம்மா. அவ ஏதாவது தப்பு பண்ணி நாங்க திட்டினா கூட நீதானே அவளை சப்போர்ட் பண்ணுவே. இப்ப ஏம்மா இந்த மாதிரி பேசுற? உனக்கு தெரியுதுல்லம்மா, நீ அவளை திட்டும் போது கூட பாவம் சின்ன பொண்ணுன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணவன் நான். இப்ப என் மனசு இப்படி மாறினதுக்கு அவதாமா காரணம். சின்ன வயசுல இருந்து இந்த வீட்ல எல்லா கஷ்டங்களையும் நம்ம ஒன்னா இருந்து நம்ம சமாளிச்சோம். இப்பவாவது யாராவது அடுத்தவங்களை குறை சொன்னதுண்டா? அப்படி இருந்த குடும்பமா இது? அதை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? கூடவே இருந்து இந்த வீட்டோட ஒவ்வொரு சிரமத்தையும் புரிஞ்சுக்கிட்டவ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. அவ எவ்வளவு சுயநலவாதியா இருக்கணும். அவ தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிட கூடாதான்னு நீங்க கேக்குறீங்கல்ல? அவ பண்ணிருக்கிறது தப்பு இல்லம்மா, துரோகம், பெரிய துரோகம். அபி, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதம்மா. அவளுக்கு சூதுவாதம் எல்லாம் தெரியாது. என் பொண்ணு ஏமாந்துட்டா. அபி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. பொதுவா பொண்ணுங்க ஓடி போனா எங்களை மாதிரி பெரியவங்க தான் கிடந்து குதிப்போம். ஆனா இங்க கற்பகம் அக்காவே ஆர்த்தி மேல பரிதாபப்பட்டு பேசுறப்போ நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணுமா? வழக்கமா ஆனந்தி தான் அவகிட்ட கடுமையா பேசுவா. இப்ப அவ கூட அமைதியா இருக்கா. ஆனா நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதுக்கு காரணம் உங்க எல்லாரையும் விட ஆர்த்தி மேல நான் தான் அதிக பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தேன். இப்ப அவ பண்ண துரோகத்தை என்னால தாங்கிக்க முடியல. நான் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன். இத பாருமா, நான் இதுல ஒரு முடிவு எடுத்தாச்சு, உறுதியா உன்கிட்டயும் சொல்லியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் கூட உனக்கும் சின்ன பொண்ணு மேல பிரியம் இருந்தா அதை நான் தடுக்க மாட்டேன். நீ அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்லயே வச்சுக்கோ, எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என்ன நீ விட்டுடு, நான் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். எனக்கு புருஷன் வீடு இல்ல, இப்போ அதே மாதிரி அம்மா வீடும் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணிக்கோ, அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன அபி, நீ இப்படி பேசினா எப்படி? என்ன பொறுத்த வரைக்கும் சுமதி வேற ஆர்த்தி வேற இல்ல. இந்த மாதிரி தப்புகள் இந்த காலத்துல நடக்கதானே செய்யுது. நான் மறுபடியும் சொல்றேன், ஆர்த்தி பண்ணது தப்பு இல்ல, அது ஒரு பெரிய துரோகம். அந்த துரோகத்தால இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல நம்ம உயிரோட இருக்கிறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி செத்துட்டா, அவ்வளவுதான். இனிமே அவளை பத்தி என்ன பேச்சு? இதுக்கு மேல உங்க இஷ்டம், என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க. என்னக்கா சொல்றதே சொல்லிட்டு இப்ப உங்க இஷ்டம்னு சொன்னா அம்மா ஒண்ணு மீறி என்னக்கா பண்ண முடியும்? இல்ல ஆனந்தி, சின்ன குழந்தைங்கிற சலுகைய அம்மா தன் மனசுல இன்னும் வச்சிருக்காங்க. உன் கல்யாணத்தை நிறுத்தி அம்மாவை ஏறக்குறைய சாகடிச்ச சின்ன குழந்தை அவ. அம்மா, நிஜமாவே சொல்றேன், இனிமே உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணிக்க. ஆனா அதுல என்ன இழுக்காத, அவ்வளவுதான். சாரதா, நான் என்னம்மா பண்றது? ஆர்த்தி பக்கம் எப்படிம்மா இருப்பேன்? அழாதக்கா,
கொஞ்சம் பொறுமையா இரு. அவளை ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும்மா, எனக்கு நிம்மதியா இருக்கும் சாரதா. நீ பெருசு பண்ண வேண்டாம், எல்லாம் சரி பண்ணிடணும். நீ பேசாம இரு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணுமா? நீ வா, வா. சந்திரா, சந்திரா. ஆமா, சந்திரா அங்க. எதுக்கு சந்திராவை தேடுறீங்க? முக்கியமான விஷயம் தாங்க. சந்திரா அங்க. அதோ. ஓ, இங்க இருக்கியா? என்ன சந்திராவை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஆமா, சந்திராவை இனிமே இங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல? புரியல? சோகம் நிறைந்த தொல்காப்பியன் குடில்ல ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன புரியல? சந்திராவுக்கு நாளன்னைக்கு கல்யாணம். இதுக்கு நீங்க சந்தோஷமா ரியாக்ட் பண்ணணும். ஷாக்கா ரியாக்ட் பண்றீங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? நம்ம சதீஷ் தான். அண்ணா, அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? என்ன பேசாம இருக்கீங்க? கேக்குறால. இதோ பாருங்க, அவன் எப்படி மனப்பூர்வமா ஒத்துக்குவான்? நான் சம்மதிக்க வைக்க போறேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நாளைக்கு சந்திரா அப்பா ஊர்ல இருந்து வராரு. நாளன்னைக்கு கோயில்ல வச்சு சந்திராவுக்கும் சதீஷுக்கும் கல்யாணம். என்னங்க திடீர்னு கல்யாணம் சொல்றீங்க? வேற வழி இல்லைங்க, இந்த கல்யாணத்தை இப்படித்தான் நடத்தி ஆகணும். எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? இதை பாருங்க, நான் எனக்கா யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகம் வரும். அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறேன், ரெண்டாவது சந்திராவுக்காக யோசிக்கிறேன். ஸோ நிச்சயம் நல்லது நடக்கும். நீ நம்பிக்கையோட இருமா. அண்ணா, இதெல்லாம் நடக்குமா? என்ன சொன்ன? ஆ, இல்ல, இப்ப என்னமோ சொன்னியே. இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா? இல்ல இல்ல, அதோட ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னியே. அண்ணா, அண்ணா. அண்ணன்னு சொல்ற. ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறத விட வேற வேலை என்ன இருக்கு சொல்லு? கண்டிப்பா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ சந்தோஷமா இருக்க. ஓகே? ரொம்ப நல்ல மனுஷன். உன் விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு. உன்னை சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. என்னடா, என்ன பிரச்சனை? அப்பா, உனக்கு என்னடா பிரச்சனை? அது அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அவதான்ப்பா, சந்திரா. அன்னைக்கு கூட தொல்காப்பியன் கூட வந்தாளே. ஆமா, அதுக்கு என்னப்போ? மறுபடியும் அந்த தொல்காப்பியன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஆமாப்பா. ஏய், அவனை எங்க பார்த்தாலும் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சுட்டு வாடா. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அது அவ்வளோ ஈஸி இல்லப்பா. ஏன்? அந்த தொல்காப்பியன் கூட 4-5 ரவுடி பசங்க சப்போர்ட்டா இருக்காங்கப்பா. என்னை பயங்கரமா மிரட்டுறாங்கப்பா. நான் எங்கப்பா அவங்கள அடிக்கிறது? அவங்க என்ன அடிக்காம இருந்தாலே பெரிய விஷயம்ப்பா. டேய், நீ ஆம்பளை இல்ல? நீ 4 பசங்களை கூட்டிட்டு போய் அவனை அடிச்சு நொறுக்க வேண்டியதாடா. நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் நானும் மோதி பார்த்தேன்ப்பா. ஆனா அவனுங்க ப்ரொஃபஷனல் ரவுடிஸா இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியலப்பா. என்ன மிரட்டுறாங்கப்பா. மிரட்டுறாங்களா? என்ன சொல்லி மிரட்டுறாங்க? பணம் கேட்கறானுங்களா? இல்லப்பா, பணம்லாம் எதுவும் கேட்கல. அந்த பொண்ணை ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அப்பா, அவனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கானுங்கப்பா. பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அடைச்சி வெளியில சொல்லாதடா, வெக்க கேடு. அவன் ஒரு மாச சம்பளம் வாங்குற சுண்டைக்கா பையன், அதுல அனாத நாய். அவன்கிட்ட நீ பயப்படுறியா? அப்பா, தொல்காப்பி அனாதை தான்ப்பா. ஆனா அவனுக்கு அடியால் சப்போர்ட் இருக்கே. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிட்டானா அவன்?
அவனுக்கு நான் யாருங்கிறது தெரியாதுல்ல? காட்டுறேன்டா, நான் யாருன்றதை காட்டுறேன்டா அவனுக்கு. நீ தனியா எங்கேயும் வெளியில போகாத. அந்த பயலை நான் கவனிச்சுக்கிறேன். 2 மணி நேரம் போதும்டா. அவனை ஒரேடியா கணக்கு தீர்த்திட மாட்டேன். போலீஸ்க்கு ஒரு போன் போட்டா போதும். பாரு அவனை. அப்பாப்பா தயவு செஞ்சு போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேணாம்ப்பா. ஏன்? நம்ம லீகலாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம்ப்பா. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இப்போ சந்திரா கர்ப்பமா இருக்காப்பா. அதுக்கு நீதான் காரணமா? அப்பா நம்ம ஏதாவது லீகலாக ஆக்ஷன் எடுக்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் அது இது நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். பொறுக்கி நாய, என்னடா அப்படி உனக்கு அவசரம்? இந்த வயசுல திமிர் எடுத்து ஊர் மேயறியா? ஏய், உன் வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? பணம் பணம் ராத்திரி பகலா தூங்காம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்தேன்டா. நான் அப்படி சம்பாதிச்சு சேர்த்து வச்சா நீ பொம்பளை தேடி ஓடுறியா? வெக்கமல்ல உனக்கு? தூ. சாரிப்பா. ஏய், என்னடா சாரி? சரி, எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்க. மறந்துடு. நீ ஏதோ கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னீல்ல, அது இங்க வேண்டாம். பாம்பேல போய் படி. 2 நாள்ல சந்தடி இல்லாம உன்னை பாம்பேக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன? சரிப்பா. அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்து தொலை. முட்டாள். டேய், வாடா வழியில. ஏய், நீ என்ன பெரிய ரவுடியா? அவ்வளவு பெரிய ரவுடியா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா ரவுடிகளை பார்த்துட்டு இருக்கிறவன்டானா? என்னமோ பெரிய இவன் மாதிரி என்கிட்ட மோதுற என்ன? சார், எதுக்கு வந்து இப்ப இங்க சத்தம் போடுறீங்க? ஏய், ஏய், என்கிட்ட மோதன பல பேர் அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க. நீ பொடிப்பைய. ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கிக்க. பணங்காசு வேணும் நான் சொல்லு, தூக்கி எறிகிறேன், பொறுக்கிட்டு போ. அதை விட்டுட்டு ஆள் தெரியாம இடம் தெரியாம மோதலாம் நினைச்ச சாம்பல் ஆயிடுவேன். இத பார், வயித்துல வளர்றத முடிஞ்சா கலைக்க சொல்லு. முடியல, பெத்து ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல தூக்கி எறிய சொல்லு. பணம் தரேன், வாங்கிட்டு போச்சல் அவளைங்காது. ஏய், என்ன பேசிக்கிட்டே இருக்க, உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்க? தைரியசாலி வேஷம் போடுறியா? இது சினிமா இல்ல. வகை தொகை தெரியாம மாட்டிட்டு வீணா போயிடாத. கூட 2 பொம்பளை பசங்களை வச்சுட்டு ஷோ காமிச்சிட்டு இருக்கியா? என் கூட இருக்கிறவங்கள பார்த்தில்ல? அடின்னு சொன்னா அழிச்சிருவான. நெருப்போட விளையாடாத, சாம்பல் ஆயிடுவேன். முத்தி கட்டத்தனமா எதுவும் செய்யாத. மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்ச, நாளைக்கு விடியும் போது நீ உயிரோட இருக்க மாட்ட. வாங்கடா. தம்பி, ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. இவங்கிட்ட போய் நாம மோத முடியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக நீங்க எதுக்கு அவரை பகிச்சுக்கிறீங்க? தம்பி, வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போறாங்க. வேண்டாம் தம்பி.
இதோ பாருங்க, அவர் தான் வெடிக்கிற வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ளே எவ்வளவோ நேரம் இருக்குது, என்னென்னமோ பண்ணலாம். நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? வேண்டாம் தம்பி, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட்டா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணபடி உங்கள் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். போங்க போங்க. டேய், இந்தா ஃப்ளைட் டிக்கெட். நாளைக்கு உன்னை ட்ரெயினில் அனுப்பலாம்னு நினச்சேன், ஆனால் அது சரியாக வராது போல இருக்கு. இன்னைக்கு நீ ஃப்ளைட்டில் போ. இந்தா. சரிப்பா. இந்த பார், யாருக்கு தெரியக்கூடாது. இன்னும் 3 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு. லக்கேஜ்லாம் நீ ஒன்று எடுத்துக்க வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. அப்பா என்னோட ட்ரெஸ் எல்லாம்? ட்ரெஸ் எல்லாம் நான் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன்டா. இந்த பார், நீ ஏர்போர்ட்டுக்குள்ள ஜாக்கிரதையாக போய் சேர்ந்த உடனே ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, நீங்க? எனக்கு இங்கே சில ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா. கிளம்பு கிளம்பு. நான் வரேன்ப்பா. ம்.